ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு தாம்போ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீடில் வந்துட்டு நான் 14 0.5 எடுத்துக்கிட்டேன். த்ரெட்டு வந்துட்டு 2 த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதாவது 2 நூல் கண்டு எடுத்துக்கிட்டோம். அதை வந்துட்டு டபுள் ஸ்டாண்டாக எடுத்து நாட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ த்ரெட்டை நுனி பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது எந்த டைரெக்ஷன் நோக்கி நீங்கள் போக போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு திருப்பினீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்துக்கு லாக் ஸ்டிச்னால் அது புதுசாக நினச்சிக்கிறாங்க. லாக் ஸ்டிச்னா என்னென்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்துட்டு கொடுக்கும்போது நீங்கள் நீட்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே கண்டினியூவாக போடும்போது நமக்கு நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவுட்லைன் கரெக்டாக வர்றதுக்கு நீங்கள் அழகாக குட்டி குட்டி செயினாக போட்டு வரணும். மீடியமாக இருக்கணும். அதாவது ரொம்ப பெரிய செயினாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டி செயினாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவாக இருக்கணும். அப்போ தான் வளைவுகள் வந்துட்டு நமக்கு அழகாக கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு செயின் வரைக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு என் நாட் போடுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நல்லா ஷார்ப்பாக வர்றதுக்கு ஷேப்பு பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட் செயின் போட்டுட்டு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட் செயின் வரைக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது அந்த த்ரெட் அப்படியே எடுத்துகிட்டே வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்லே அந்த செயினுக்கு மேலே கொண்டு போய் கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்டு நாட்டுக்காக எடுக்கிற செயின் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா நீடில் கரெக்டாக நுனிப்பகுதி கிட்ட இறக்கி அந்த எண் நாட்டுக்காக எடுக்கிற செயினை எடுத்து நீங்கள் எண் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நல்ல ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ த்ரெட்டை கட் பண்ணாமல் இனிமேல் நம்ம அப்படியே கண்டினியூவாக தான் போட போகிறோம். கடைசியாக நம்ம எண் நாட் போட்டு முடிக்கிற வரைக்கும். சரிங்களா? த்ரெட் எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது. திருப்பி நீங்கள் நுனிப்பகுதிக்கிட்டேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு வரீங்க. சரிங்களா? ஃபஸ்ட் அவுட்லைன் போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்கு ஒட்டியே ஸ்டிச் போட்டுட்டு வரோம். கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் போடும்போது இடையில் ஒரு நூலை விட்டு போட்டிங்கனாலும் அந்த கேப் உங்களுக்கு அப்படியே தெரியும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்துட்டு டோட்டலி உங்களுக்கு கரெக்டான லுக்கு கிடைக்காது. சரிங்களா? கரெக்டான லுக்கு வந்து கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக போடுங்க. இப்போ திருப்பி நம்ம நுனிப்பகுதிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே நம்ம அப்படியே எண் நாட்லாம் போட தேவையில்ல. அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு அழகாக வரும். ஏன்னா நம்ம குட்டி குட்டி செயினாக தான் போட்டு வரோம். ஸோ அதனால் நம்ம அந்த நுனிப்பகுதிக்கிட்ட வரும்போது திருப்பும்போது நமக்கு அழகாக வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படி கரெக்டாக பார்த்து போட்டு வாங்க. ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் நீடியில் திருப்பி அழகாக ஸ்டிச் போட்டே வாங்க. இந்த ஸ்டிச் ஒரு தடவையில் உங்களுக்கு வந்துட்டு கேப் வராமல் உங்களால் போட முடியாது. ஸோ அதனால் கேப் வரதான் செய்யும். நீங்கள் ஒரு 2-3 டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எதனால் அந்த கேப் வருது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டிச் வந்துட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போடணும். ஒட்டி போடணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதனால் நமக்கு ஸ்டிச் வந்துட்டு ஒட்டி வரமாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாமே கிடைக்கும். நான் எவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அதில் இருக்கிற நுணுக்கங்கள் வந்துட்டு நீங்கள் போட தான் நிறைய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே அந்த ஸ்டிச்சில் வந்துட்டு கேப் எதனால் வருதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களால் அதை சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஸ்டிச் வந்துட்டு நீட்டாக போடுங்க. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் சென்டரில் கொண்டு வந்து தான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெதுவாக போடணும். ரொம்ப த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம். அப்படி போட்டிங்கனாவே உங்களுக்கு அழகாக வரும். இப்போ வந்துட்டு சென்டரில் கொண்டு வந்துட்டு எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ அதனால் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட செயின் மேலக்கு இது போட்டு நீங்கள் டேமேஜ் பண்ணிடாமல் கரெக்டாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்கு நம்ம அவுட்லைனாக பீட் ஒர்க் கொடுத்தோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு, அதாவது இந்த தையல் மிஷினுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தான் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாத்துக்கு மேலே த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயத்த. சரிங்களா? அதனால் தாம்போ ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் வந்து நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது அழகாக இருக்கும். இது ஃபில்லிங் ஸ்டிச்சாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.